பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம காந்திமதியோட பிறந்தநாள் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த இதுல காந்திமதியோட ஆசை என்னடான்னா, ஒரே ஒரு ஆசை, இந்த மாதிரி என்னோட பிறந்தநாளை 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணுங்கிறது தான். அதை நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் சுத்தமாகவே இஷ்டமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அவங்களும் அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இதை நல்லா அமர்க்கலமாக கொண்டாடினது யாருன்னா நம்ம கதிர் தான். கதிர் நம்ம அப்பத்தா ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் கூட ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதையும் ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம கோமதி குடும்பத்தோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதையும் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்னடானா, இந்த அன்னதானத்துலேயும் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. இந்த எல்லாத்துலேயுமே அவங்க ஜெயிச்சனால நம்ம என்னடானா, முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்ப கோபம். இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம அன்னதான சாப்பாடை இவங்க தான் வரவிடாமல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. வந்த சொந்தக்காரங்க எல்லாமே எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போட்டுக்கிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இல்லை வேண்டாம் வாங்க, எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ண அன்னதான சாப்பாடு இருக்குது, எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவுமேனு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பரவாயில்ல, அத்தையோட பிறந்தநாளை இவ்வளோ அமர்க்கலமாக கொண்டாடி முடிச்சிட்டிங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே என் சின்ன பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரை ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாரு. நம்ம கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தது நம்ம அப்பத்தாவுக்கு தெரியும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்ம பேத்தியை கட்டிட்டு போயிட்டு இவ்வளோ பொறுப்பாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு என்னடானா, நம்ம முத்துவேலும் சத்துவேலும் ரொம்ப அசிங்கப்பட்ட தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குமார்னு நினச்சிக்கிட்டு நம்ம முத்துவேல் என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்து முன்னாடியுமே குமாரை அடிச்சிட்றாரு. என்ன ஊரை கூப்பிட்டு வச்சு என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி குமாரை அடிச்சிட்றாரு. அதை பாண்டியன் குடும்பமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம குமாருக்கு இவங்க மேலே கோபம் திரும்பிடுச்சு. அப்போ இவங்கனால தானே நம்ம எல்லாத்து முன்னாடியே அடி வாங்குறோம் அப்படின்ட்டு மறுபடியும் சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பகை எப்போதான் முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.